தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நாளை நடைபெற உள்ளது. மாநிலத்தில் மொத்தமுள்ள 234 தொகுதிகளில் 4023 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கின்றனர். திமுக, அதிமுக, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த தேர்தலில் வெற்றி வாகை சூடுவதற்காக அனைத்து கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டன. இந்நிலையில் பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணியுடன் ஓய்ந்தது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேற்று இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். நாளை நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் களமிறங்கியுள்ள 4023 வேட்பாளர்களில் 3579 பேர் ஆண்கள், 443 பேர் பெண்கள், ஒருவர் 3ஆம் பாலினத்தவர் ஆவார். தமிழ்நாட்டின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை தற்போது 5,73,43,291 ஆகும். அவர்களில் 2,80,30,658 பேர் ஆண்கள், 2,93,04,905 பேர் பெண்கள், 7,728 பேர் 3ஆம் பாலினத்தவர் ஆவர். இந்த முறை திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, நாம் தமிழர், தாவேகா என 4 முனை போட்டி நிலவுகிறது. தேர்தலை சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடத்த தமிழகத்திற்கு 326 தேர்தல் பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் அனுப்பி வைத்துள்ளது. அவர்களில் 136 பேர் பொது பார்வையாளர்கள், 40 பேர் போலீஸ் பார்வையாளர்கள், 150 பேர் செலவின பார்வையாளர்கள். இந்த தேர்தலின் போது பறக்கும் படையினரால் 1200 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் மற்றும் பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. 300 கம்பெனி துணை ராணுவத்தினரும் 1,20,000 தமிழ்நாடு காவல்துறையினரும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தேர்தல் பணிகளில் 3,60,000 அரசு ஊழியர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.